வீடியோவில் நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளிவந்திருக்க சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு 5 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 25,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். 12th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இன்டர்வியூ கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NBEMS அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். அதாவது நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இன் மெடிக்கல் சயின்சஸ். ஸோ இங்கே தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பற்றின ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான் உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். டென்டேட்டிவாக இந்த போஸ்டிங்க்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி அல்லது செப்டம்பர் 6ஆம் தேதி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் A கேட்டகரி போஸ்ட்டு, குரூப் B, குரூப் C அப்படின்னு சொல்லி ஆல் கேட்டகரி போஸ்ட்டுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் A கேட்டகரியில் டெப்டி டைரக்டர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 11 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பே லெவல் 11 வந்து உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா PG, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் ப்ரோக்ராமர் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இது குரூப் B கேட்டகரியில் வரும். சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 7 வந்து பெய்ட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடெக் அல்லது BE அல்லது BCE அல்லது DOEACCயில் B அல்லது C லெவல் வந்து நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருக்கணும். அல்லது டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ IT அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட். இது குரூப் C போஸ்ட்டு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி லெவல் 4 பெய்ட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 27 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி வித் மேக்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது டிகிரியில் காமர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபையும் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர். இது குரூப் C போஸ்ட்டு 7 வேக்கன்சிஸ் இருக்குது. லெவல் 4 சேலரியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதர் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி ஸ்கில்லில் 80/30 அந்த லெவலில் வந்து வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் வந்து ஸ்பீட் இருக்கணும். அதேமாரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கணும். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ், ஷார்ட் ஹேண்ட், டைப் ரைட்டிங். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள்
நீங்கள் குவாலிஃபையும் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் குரூப் சி போஸ்ட்டு லெவல் 2 சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 39 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம், எலிஜிபிள் தான். அதோட பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும். ஸோ விண்டோஸ் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். அதேமாதிரி லேண்ட் ஆர்கிடெக்சரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபையும் பண்ணணும். ஓகேங்களா, இந்த வேக்கன்சிஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் டிக்ரீஸ் ஆகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெப்டி டைரக்டரில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆர் எஸ்டி கேட்டகரிக்கு இருக்குது. ஜூனியர் ப்ரோக்ராமில் யூஆர் கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ். ஜூனியர் அக்கௌண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 7 வேக்கன்சிஸ். யூஆருக்கு 4, ஓபிசிக்கு 2, எஸ்டிக்கு 1. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 39 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆரில் மட்டும் 20 வேக்கன்சிஸ். ஓபிசிக்கு 6, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 3ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேட்டகரிக்கு வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசினா 3 இயர்ஸு. பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்கன்னா யூஆராக இருந்தால் 10 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் மெடிக்கல் அண்ட் ஜூனியர் ப்ரோக்ராமர் இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே NBEMS வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CBT எக்ஸாம்ஸ் இருக்கும். அதில் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மார்க்குக்கு இருக்கும். ஓகேங்களா, 180 நிமிடங்கள் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்கும் பார்த்தீங்கன்னா 40% மார்க் பார்த்தீங்கன்னா SC ST PWD கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கும் 50% மார்க் அதர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ CBT அந்த எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். ஜூனியர் அக்கௌண்டன்ட் வந்து கிராஜுவேட் லெவலில் பேப்பர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு +2 லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டேஜ் 2 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்கில் டெஸ்ட்டு இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது இது ரிலேட்டடாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 100 மார்க்குக்கு நடக்கும். 75 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களோட டைப்பிங் ஸ்பீடு, கம்ப்யூட்டர் நாலேஜுக்கான டீட்டெயில்ஸு, ஸ்டெனோகிராஃபிக்கான ஸ்கில் டெஸ்ட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்கில் டெஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ரூவ்டு லெவல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்டெனோகிராஃபருக்கு சேம் அதே தான். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் அதே தான். ஓகேங்களா, இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் சி இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கிடையாது. குரூப் ஏ போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் 1 இருக்கு இல்லைங்களா, அதுக்கான சிலபஸ் இதுதான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 ஐட்டம்ஸ், அதாவது 200 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது. ஸோ டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஃபீஸஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் SC ST PWD கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. அவங்களுக்கு தவிர்த்து மற்றவங்க எல்லாமே 1500 + 18% GST சேர்த்து நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அதே மாதிரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அவங்க ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.